அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். லித்துவேனியா நாட்டிற்கான ஜெனரல் கேட்டகரி வேர்ஹவுஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. வேர்ஹவுஸ் ஜாப்ஸு என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு சொன்னால், ஃபுட் பேக்கிங் இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹெல்ப்பர்ஸ் இருக்குது, மெடிக்கல், டாய் ஷாப்பு அந்த மாதிரி ஷாப்புங்களில் வந்து ஹெல்ப்பர்ஸ் வந்து ஜாப் இருக்குது. இப்போ ஃபுட் பேக்கிங்னு சொன்னால் லைக் சாக்லேட் பேக்கிங்கு, சாக்லேட் பாக்ஸஸ் அந்த மாதிரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஸ்டோர் இன்சார்ஜஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிற ஜாப்ஸுக்கு இங்கே வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல் ஷாப் பொறுத்த வரைக்கும் பேக்கர்ஸு, சப்போர்ட்டர்ஸு, இன்சார்ஜு, ஸ்டோர் சப்போர்ட்டர், பேக்கிங், லேபிளிங் போன்ற ஜாபுகளுக்கு வந்து இங்கே வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போது இதுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 1000 யூரோலேருந்து 1200 யூரோ வரையும் இருக்குது. ப்ளஸ் ஓடி இருக்குது. இப்போ இந்த 6000 யூரோ வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு டைரெக்டாக அனுப்ப முடியும். எப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஓடியை வச்சே நீங்கள் வந்து உங்களோட ஃபுட் அலவன்சஸை இங்கே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓடி வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு 300 யூரோக்கு வந்து உங்களுக்கு ஓடியிலே கிடச்சிடும். அதை நீங்கள் வந்து இங்கே ஃபுட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு 1000 யூரோஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு 80,000 1 lakh வரையும் அனுப்பலாம். உங்களுக்கு டேக்ஸு போக தான் உங்களுக்கு வந்து 1000 யூரோஸ்லேருந்து 1200 யூரோஸ் வருது. அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. இதுக்கு என்ன தெரியணும்னா, பேசிக் இங்கிலீஷ் மஸ்ட்டு. இதுக்கும் வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா பேச, எழுத, படிக்க தெரியணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டோர் இன்சார்ஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க, அதை எங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களை அலாட் பண்ண சொல்கிறாங்க, அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து மஸ்ட்டு. ஸோ அது வந்து இருக்கணும். சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து ஒரு 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 ப்ராடக்டை வந்து எடுத்து வந்து ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு ட்ரக்கில் வந்து ஒரு லோடு வரும். அந்த லோடு வந்து எங்கே ஹேண்டில் பண்ணி எங்கே வந்து உங்களை எடுத்துன்னு போய் வைக்க சொல்கிறாங்கன்றதுக்கு அதுக்கு பேர் தான் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த ஜாபுக்கும் இங்கே வேலைவாய்ப்பு இருக்குது. ஃபுட் பேக்கிங்க்கு இருக்குது. ஃபுட் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் பேக்கிங் இருக்கலாம், இல்லை சாக்லேட்ஸ் பேக்கிங் இருக்கலாம், பிஸ்கட்ஸில் ஒரு வேலைவாய்ப்புகள் தான் இருக்குது. எல்லாமே ஆஸ் பர் தி ரூல், யூரோப்பியன் ரூல்ஸ் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 100% வந்து உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்ல செக்யூரான ஜாப் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ட்ரக் டிரைவராக வந்திருக்கோம். நான் வந்து இப்போ 6 மந்த் ஆயிடுச்சு, 5.5 months ஆயிடுச்சு. நான் வந்து 4 months ஆயிடுச்சு நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்த ஏஜென்சி நல்ல ட்ரஸ்டடான ஏஜென்சி. ஸோ அதனால தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. நான் சொல்கிறோம். நீங்களும் வந்து இங்கே பயன்பெறலாம். நல்ல வேலைவாய்ப்பு. பயன்படுத்திக்கிறவங்க நீங்கள் உங்களோட சிவியை வந்து இங்கே அனுப்பலாம். சிவி வந்து யூரோபாஸில் அனுப்பணும். யூரோபாஸ் அனுப்புறதுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். யூரோபாஸ்ன்றது ஒன்றும் இல்லை. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் செகண்ட் பேஜில் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க, எங்கெங்கே ஒர்க் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறதெல்லாம் வந்து செகண்ட் பேஜ்லேயும், தேர்ட் பேஜில் உங்களோட பாஸ்போர்ட்டு காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஃபோர்த்து உங்களோட ப்ரெசன்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் க்ளீன் அண்ட் நீட் ஷேவாக இருக்கிற மாதிரி எடுத்து அதை ஃபேஸ் பண்ணி அனுப்பணும். ஸோ இதுதான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸு. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சிவி செலெக்ஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களை வந்துட்டு கால் பண்ணுவாங்க. உங்களோட இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன சிவியில் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்குண்டான பேசிக் இங்கிலீஷை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சேலரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு. 1000 யூரோஸ்லேருந்து 1200 யூரோஸு. உங்கள்கிட்ட இருந்து சிவிஸ் வாங்கிட்டு இருப்பார். நீங்கள் சிவிஸ் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிட்ட உடனே ஏஜென்சிக்கு நாங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணுவோம். ஏஜென்சி உங்களை வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட் அட்டன் பண்ணி
அதில் ஃபில்டர் பண்ணுவீங்க. அதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து தகுதி உடைந்த நபர்கள்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க இன்டர்வியூஸில் வந்து கண்டக்ட் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது, உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து டைரெக்டாக வந்து கம்பெனிலேருந்து ஜூம் கால் வந்து பண்ணுவாங்க. அந்த ஜூம் காலில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜூம் காலில் நீங்கள் உங்களோட சிவிஸ் கொடுத்தீங்க இல்லையா, அதை வச்சு தான் அவங்க கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த ஜூம் டெஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பர்மிட்டை நம்ம ஏஜென்சி வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேமெண்ட் கட்டுது. அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட் கட்டணும். ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அப்போது நீங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களோட அக்காமடேஷன் அட்ரஸ்ஸு, எம்பசி போகிறதுக்கான அக்காமடேஷன் லெட்டரு, எம்பசி போகிறதுக்கான சப்மிஷன் பேப்பரு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் விசா ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு, விசா அப்ளை பண்ணுறதுக்கு போகணும். செகண்டு, விசா ஸ்டாம்ப் ஆகிட்டு வந்துட்டும்போது நீங்கள் ரிமைனிங் செகண்ட் பேமெண்ட் கொடுக்கணும். இன் பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு டிஆர்சி வாங்கிறதுக்கான பர்மிஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு விசா ஸ்டாம்ப் ஆகி வந்துட்ட உடனே நீங்கள் ஃப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 2 to 3 months ஆகிடும் எல்லாம் முடிச்சு. நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 days வந்து டிஆர்சி கார்டு கிடச்சிடும். ஒர்க் பர்மிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 years வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. 2 years வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பெனி வந்து கண்டினியூஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யூரோப்பில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த 2 years ஆன பிறகு திரும்பவும் ஊருக்கு போயிட்டு வரதுக்கான ஏர் டிக்கெட் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து யூரோப்பியன் ரூல்ஸ் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு பணி பாதுகாப்பு கண்டிப்பாக உண்டு, இன்சூரன்ஸ் உண்டு, மெடிக்கல் உண்டு, அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓவர் டைம் இருக்குது. அதனால் அதாவது வேர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஓவர் டைம் இருக்குது, அதர்ஸ்க்கெலாம் கிடையாது. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு உங்களோட சிவிஸை சென்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு வித்தின் 3 months வந்து நீங்கள் யூரோப்புக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் விரைவாக அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள் ரெடியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.